வணக்கம் நேயர்களே. 6வது நாளாக நமது இந்திய பங்குச் சந்தைகள் நல்ல ஒரு ஏற்றத்துடன் காணப்படுகிறது. இன்றைய தினம் நமது சந்தைகள் 33 புள்ளிகள் அதிகரித்து 25,083.75 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக இந்த அப்ட்ரெண்டுக்கு முக்கிய காரணங்கள் 2 காரணிகள் டொமஸ்டிக் மார்க்கெட்டில். ஒன்று ஜிஎஸ்டி பேனல் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இன்றைக்கி இந்த எக்ஸம்டிங் டாக்ஸஸில் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு இந்த ஜிஎஸ்டியை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் இண்டிவிஜுவல்ஸுக்கு. 2வது இந்த எஸ்என்பி அப்கிரேட் பண்ணினதும் இதுதான் மெயின் முக்கிய ரீசனுங்க. அதனால தான் இன்றைக்கும் சந்தைகள் மேலே சென்றதுன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1256, டிக்ளைன்ஸ் 1294. மார்க்கெட் பிரத்தை பொறுத்தவரை இட்ஸ் மார்ஜினலி பாசிட்டிவ். மேலும் இன்றைக்கி 82 பங்குகள் 52 வீக் ஹையையும் 28 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக 99 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 35 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. மேலும் இந்த ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் பார்த்தோம்னா மிட் கேப் 0.38% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் மார்ஜினலி லோவர் 0.01% தான் விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தோம்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் கவுண்டர்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெனி இன்வெஸ்டர்ஸ் இதில் நிறைய ஒரு மல்டிபேக்கர் பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டியூரிங் ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது 11 செக்டாரில் ஒரு 5 செக்டார்ஸ் ஒரு பெட்டராக க்ளோஸ் ஆகிருக்கு. மெயினாக நிஃப்டி ஃபார்மா, ரியாலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நல்ல ஒரு பையங்கூட மேலே ஏறி இருக்கிறது. அதில் சப்போர்ட்டட் பை மேன்கைண்ட் ஃபார்மா அண்ட் சிப்லா சொல்லலாம். அப்போ இறங்கினதில் பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி, தென் மிட் செலக்ட் அண்ட் எனர்ஜி இன்றைக்கி ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த டே, ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்கணும் சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ், பஜாஜ் ஃபின்சர், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ லைஃப், ஹிண்டால்கோ, பஜாஜ் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஏஷியர் மோட்டார், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் கோல் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, டாடா கன்சியூமர், பவர் கிரிட், எட்டர்னல், ஜியோ ஃபினான்ஷியல், இண்டூசின் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், என்டிபிசி, நெஸ்லே இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் இன்றைய தினம் என்று சொல்லலாம். மேலும் இதை தவிர இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நசாரா டெக்னாலஜிஸ் இன்றைக்கும் 13% விழுந்திருக்கிறது செகண்ட் டேயில். மெயினாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் போக்கர் பஸ்ஸுங்கிற அந்த கம்பெனியில் இருக்கிறதுனால அது இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி ஹை ரிஸ்க். இந்த நியூ கேமிங் பில் பேன்ஸ் ரியல் மணி கேம்ஸ். ஸோ அதனால் இது இந்த மாதிரியான ஒரு கம்பெனிகளில் ஒரு பெரிய ஒரு இறக்கங்கள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் க்ளீன் சயின்ஸ் பார்த்தோம்னா 2.69% இன்றைக்கி விழுந்திருக்கு. ஸோ சம் ப்ரைஸிங் எரர் இன் பிளாக் டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா சிமெண்ட் இன்றைக்கி 5.5% ஏறி இருக்குது. ஏன்னாக்க அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ஓஎஃப்எஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6.5% ஸ்டேக் ஓப்பன்டு. இதெல்லாம் ஒரு கீ இன்புட்டு. மெயினாக கீ கான்ட்ரிபியூட்டர் டு நிஃப்டி ரைஸுக்கு ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸு, சிப்லா இது 3 தான் முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். இதை தவிர ஃபெட்டு பார்த்தோன்னா அதனுடைய அஃபிஷியல் பல்லார்டு என்ன சொல்லியிருக்காரு, ரேட் கட் பை 100 basis points பிஃபோர் டில் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 1% ரேட் கட்டில் ஃபெட்டில் குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோல் இந்த ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் ஷெட்யூல்டு ஆன் ஃப்ரைடே. ஸோ அதற்கு தகுந்தாற் போல் மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஒரு லைக்லி டு அனௌன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் டு த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் அது இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அது வந்ததுன்னா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி வில் ரீரேட் வித் த பிஇ ஆஸ் வெல் அஸ் த ரீரேட் வித் த இபிஎஸ்லையும் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான உங்களுக்கு ஒரு விஷயம் என்னவென்றால் ஜியோ அண்ட் என்எஸ்சி ஐபிஓ
ஓப்பன் நாவ், சீக்கிரத்தில் வரப்போகிறது. செபி வந்து கிளியர்ஸ் அடல்ட்ஸ் ஃபார் மெகா multi-billion-dollar listing. ஸோ அதனால் டூ ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஐபிஓ இது ரெண்டும் தான், ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் அண்ட் தி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எட்ஜிங் க்ளோசர் டு த ரியாலிட்டி. ஸோ த செபியினுடைய ப்ரொபோஸ்டு ரிலாக்ஸ் லிஸ்டிங் ரூல்ஸ் ஒரு அது வந்து ஒரு இந்த மெகா ஆஃபரிங்கில் இந்த டம்பிள் இருந்ததெல்லாம் இப்போ எடுத்து இந்த ப்ரொப்போசல் மூலிமா 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு வெரி பிக் மூமெண்ட்டை சந்தைகளில் சொல்லுவாங்கள்ல, ஒரு அதிரும்பாங்கள்ல, அதேமாதிரி அதிரக்கூடிய வாய்ப்புகள் கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா டாடா கம்யூனிகேஷன், ஆக்சிஸ் பேங்க், டிமார்ட் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. சென்டிமெண்ட் பார்த்திங்கனாக்க ரிமைன் பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்ம போன வாரமே சொல்லிட்டோம், எப்போ 25,040க்கு மேலே நிற்குதோ மார்க்கெட்டில் ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். 25,050லிருந்து 25,150 என்பது ஒரு லிமிட்டட் வாலட்டிலிட்டியோட மேலே செல்லக்கூடிய ரேஞ்சு. ஓகே, ஸோ அதனால் அது வரலையும் போயிட்டு தான் அதில் வந்து இன்றைக்கி அந்த ஹையை டச் பண்ணியிருக்கு. திருப்பியும் அந்த ஹையை டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பிலோ ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ் வால்யூம் என்று சொல்லலாம். இன்றைய தினம் 25,142 சந்தைகள் ஓப்பன் ஆகி காலையில் வந்து ஒரு 9:45 மலன்னு விழுந்தது. 25,054.90 நேற்றுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்டக்க வந்துட்டு திருப்பி மறுபடியும் 10 மணிக்கு ஒரு இம்மீடியட்டாக ஒரு வி ஷேப்டு ரெக்கவரி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 25,153.65 வந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாலட்டைல் மூவ் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் தான் இன்றைக்கி ஹைக்கு லோக்கும் உள்ள டிஃபரன்சஸ். பட் வி கேன் சி த குட் வாலட்டிலிட்டி ஆன் அவர்லி மூவ் இருப்பதை காண முடிஞ்சது. நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து வாலட்டிலிட்டிக்கு உண்டான கீ எக்கனாமிக் இன்புட்ஸும் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். பட் 70% ஆன் த புல் மூவ், 30% ஆன் த பேர் மூவ் இருந்தாலும் எவ்வரி டிப் பை அண்ட் செல் வில் பி த ரைட் ஸ்ட்ராட்டஜி. நன்றி, வணக்கம்.